ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். என்னடா இப்படி ஆகிட்டு எப்படி ஜீவியை சமாளிக்க போற தெரியலடா என்ன பண்ண போறேன்னு. தங்கச்சிக்காக 1 வீக் அவனை நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு போலையே. ஃபர்ஸ்ட் இது எங்க ஆரம்பிச்சது? கௌதம் மேல ஜீவிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு ஃபாலோ பண்ணேன். ஜீவிக்கு கௌதம் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணதும் கௌதம் பத்தி விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அவன் தான் லண்டன்ல இருந்ததால அவனை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் அவனை மீட் பண்ற சாக்குல போயிட்டு அவனுக்கே தெரியாம அவன் லேப்டாப்ல டேட்டா எல்லாம் காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதுலயே அவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. பத்தாதுக்கு அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தினேஷ் அவன்கிட்ட பொண்ணு மாதிரி ஃபேஸ்புக்ல சேட் பண்ணி கௌதமோட மொத்த வரலாறையும் எடுத்தாச்சு. எல்லா கதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட அவனை பத்தி தெரிஞ்சதும் ஜிவி மனசதான் மாத்த பாப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ அவன் ஜீவிய உண்மையா லவ் பண்றான்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நான் இவன் மேல சுத்தமா நம்பிக்கல. எத்தனை பொண்ணும் கூட இவனா திருந்தவே மாட்டான், ஜீவி லைஃப் ஸ்பாயில் பண்ணதுன்னு சொன்னேன். நான் சொன்னதை வச்சு நீ ஒரு பிளான் போட்ட. அவன் ஃப்ரெண்டை வச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி இவனை சிக்க வச்ச. இப்போ தெரிஞ்சிடும் இவன் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணும் போதெல்லாம் பொண்ணும் கூட. ஆனா அவன் ப்ரூவ் பண்ணிட்டான் ஜீவியை தான் உண்மையா லவ் பண்றேன்னு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிட்டு வர டைம்ல இப்படி ஒரு ஆக்சிடென்ட். அதுவும் ஜிவி வர போர்ஷன் மட்டும் சாருக்கு நினைவு இல்லாம போயிடுச்சு. ஆனா மச்சான் இதுவும் நல்லதுக்கு தான்டா. இப்போ தெரியும் இவன் காதல் ட்ரூவா இல்லையான்னு. ஏன்னா சாரதா இப்போ பிளே பை மைண்ட் செட்டுக்கு மாறிட்டானே. இப்போ தெரிஞ்சிடும் அவன் காதல் உண்மையா இல்லையான்னு. ஆனா ஜிவி நேம் சொல்லியும் அவன் எந்த ஒரு ஆக்ஷன் கொடுக்காம இருக்கான்னு சொல்ற. அப்போ டோட்டலாவே ஜீவி மறந்துட்டானா? ஆனா நீ இருக்கியே தங்கச்சி ஆசைப்படுறான்னு இப்படியாப்பட்டவனுக்கு அவ மனசை மாத்தணும்னு பார்த்தா, ஆனா நீ வினோ இப்படியாப்பட்டவனு என் தங்கச்சி மொத்தமா மாத்திருக்கா. என் தங்கச்சி அவ லைஃப்ல வந்ததும் அவன் எந்த பொண்ணையும் தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறது இல்ல. என் தங்கச்சி மொத்தமா ஒரு ஆளை சேஞ்ச் பண்ணிருக்கா. இது எவ்வளவு பெரிய விஷயம். அவன் லேப்டாப்ல ஒரு டைரி எழுதி வச்சிருந்தான். அதெல்லாம் அவன் ஃபீல் பண்ணி எழுதுந்து. இது எல்லாம் ஒரு நாள் ஜீவிக்கு தெரியதான் போகுது. அப்போ அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். கௌதமி நீ மாற மாட்டான், அது நல்லா தெரியும். ஏன்னா அவன் ஆள் மனசுல ஜீவி தான் இருக்கா, ஜீவி மட்டும்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. வினோ சார் உங்களுக்கு கால் வந்திருக்கு. ஓகே சிஸ்டர் நீங்க போங்க, நான் வரேன். ஓகே சார். டேய் யாருடா? பேஷண்ட் தான், வேற யாரு? நான் தான் கால் பண்ண சொன்னேன், என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஓகேடா. எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். திஸ் என்ன பண்ணி ஏன்டா இப்படி பண்ற? அவனை பார்த்தாலே பயத்துல உச்சா வருதுடா. அதுக்குதான் பேம்பஸ் மாட்டிட்டு வாடான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல. அப்படியே எறும்பு மட்டும் பயிரே. நான் போறேன், என்னை விட்டுடு, இல்ல இங்கே நாரிடும். அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் கழுவுற மாதிரி இருக்கும், பாத்துக்கோ. பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து கழுவுற, நீ போ. அதானே, என்ன போட்டு தட்டுறதுலே இருங்கடா. ஏன்டா இப்படி பண்ற? போடா, உன் மச்சானுக்காக இதை கூட பண்ண மாட்டியா? அவன் உன் மச்சான் தானே, நீயே போய் பேசுறது. என்ன எதுக்குடா கோத்து விடுற? ஏன்னா என் ஆத்தா எல்லார்கிட்ட அடி வாங்க தானே பெத்து போட்டிருக்கான். என்னடா இப்படி சொல்லிட்டியே? உன்னை விட்டா எனக்கு யாருடா இருக்கா? அவன் ஒண்ணு விட்டா இங்க எல்லாம் நாரி போயிடும், பாத்துக்கோ. ஒழுங்கா வா, போன் பண்ணி பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, எனக்கு அவனை நேர்ல பார்த்து பேசணும், நீ வா.
அட நாசமா போறோனே, நீங்க என்ன லவர்ஸாடா? முகத்து பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினதான் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்க ரொம்ப சந்தோஷம்டா. நீயே போய் கட்டி பிடிச்சி உருளு, இல்ல தாளைக்குள்ள நின்று மன்னிப்பிக்குது. என்ன ஆளை விடுடா சாமி. நீ வந்தாதான் எனக்கு உனக்கு அடி விழாது, ஆனா என்ன பிரிச்சு மேய்ஞ்சிடுவான்டா. சொல்றதை கேளுடா, தாங்காதடா பாடி, ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். புரிஞ்சுக்கோ மச்சான். நம்ம போன்ல போயிட்டு ரொம்ப நேரம் கடலை போடலாம். ஆஹா, எனக்கு நேர்ல தான் பேசணும். அடி மழை மாடு, நீங்க என்ன லவ்வர்ஸாடா? நேர்ல பார்த்து டென்ஷன் பண்ணதுடா, வாயில வராதெல்லாம் வந்துடும்டா. ஏன்டா அப்படி பண்ற? என்ன சாவடிக்காதடா. நீ பேசுனதா நீ மட்டும் போய் பேசுடா, என்ன விடுடா. நான் அப்படியே துண்டக்கலாம் துணிக்கலான்னு இந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறேன்டா. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ வந்ததா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அதனால நீ முன்ன போவியா, நான் பின்ன வருவனா? அதான்டா, எனக்கு பாட கட்டி முன்ன அனுப்பிச்சு விட்டுரு, சரியா? ஏன்டா அன்னைக்கு கொடுத்ததே இன்னும் வலிக்குதுடா. எலும்பு கூட கடிக்க முடியல. அன்னைக்காவது அடியோட விட்டான், இன்னைக்கு போனா குழி தோண்டி புதைச்சிடுவான்டா. வாடா போலாம். அதான்டா சொல்றேன், போலாம். நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன். செருப்பு பிஞ்சுக்கும். நான் வெளியே போலான்னு சொன்னேன்டா, நீ என்னன்னா பாட்டு படிச்சிட்டு இருக்க. வாடா போயிடலாம். ஹலோ, வாங்க. டேய், என் மச்சான் கூப்பிடறான்டா, வாடா. டேய், அவன் பால் ஊத்த கூப்பிடறான்டா, வேணாண்டா. போடா. ஆஹா, நான் போக மாட்டேன், அது ரொம்ப ஆபத்தானது. போடா. பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? உட்காருங்க. டேய் உட்காருடா, என் மச்சான் எவ்வளவு பாசமா சொல்றான். உட்காரு. பாசமா? பாயாசம் ரெடி பண்ண போறேன்டா. டேய் போடா, என் மச்சான் எவ்வளவு அக்கறையா சொல்றான். உட்காருன்னு. உட்காரு. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? மச்சான் வணக்கம். வணக்கங்கண்ணா. டேய் ரூம்க்கு வா. இப்போதான்டா வெளியே வந்தேன், இரு வர. ஐயோ, இவன் என்ன என்னைய குறுகுறுன்னு பார்க்கான். ஒரு பச்சை புளிய போட்டு இப்படி சாவடிக்கிறாங்களே. ஆத்தி கொலவெறியோட பார்க்கானே, அடிச்சு வாய குழப்பிடுவானோ. நமக்கு இதுக்கு வம்பு, பேசாம இந்த பக்கம் திரும்பிடுவோம். இவன் இதுக்கு பல்ல காட்டுறான், அவன் முறைக்கான், இவன் பல்ல காட்டுறான். அப்புறம் அவன் என்னை தூக்கி போட்டு மிதிப்பான். பண்ணதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனா பல்ல காட்டுறத பாரு. எல்லாருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குது, ஆனா நமக்கு மட்டும் இப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் அமையுது. என்ன சிக்க வைக்கிறதுல அப்படி ஒரு ஆனந்தம் இந்த கீரி மண்டியனுக்கு. டே ராஜுபாய், உனக்கு நேரமே சரியில்லையேடா. திரும்பவும் இவங்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டியே. டேய் மச்சான், என்ன கால் நீங்களாடா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டது? டேய் பைய முடுடா, கூட்டமா கொசு உள்ள போயிட்டு குடும்பம் நடத்த போகுது. வினோ ஒன்னு பார்க்க தான் வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? யாரு மச்சான், தெரிஞ்சவங்களா? கூட்டிட்டு போறியா? டேய் என்ன பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்பா என்ன பார்க்க வரலையே? கேட்டியா? என்ன பார்க்க வரல. என்னப்பா எந்த பக்கம், எதுக்கு வந்தீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு வருவாங்களா? டாக்டர் பார்க்க தான். நாங்க டாக்டர் பார்க்க வந்தோம். ஏப்பா டாக்டர் பார்க்க வந்தாங்களாக்கோ, பார்த்து அனுப்பிடு. பினோ என்னப்பா, என்ன விஷயமா டாக்டர் பார்க்க வந்தீங்க? நாங்க டாக்டர் கேட்டதா சொல்லுவோம். அப்படியா ராசா? ஏப்பா டாக்டர் கேட்டதா சொல்லுவாங்களா? நீ கேளுப்பா. பினோ அப்போ நீ யாரு? நானும் டாக்டர் தான். இப்ப தம்பிங்கள
கோட்டு ஸ்டெத்தஸ்கோப்லாம் வச்சிருக்கல, அப்ப நானும் டாக்டர் தான். சொல்லுங்கப்பா, என்ன பண்ணுது உடம்புக்கு? திரும்ப மட்டும் பயலுக்களே, வெளிதானே போறேன்னு சொன்னீங்க, பொத்தங்க வந்து நிக்கிறீங்க. ஆமா, இதுவும் வெளியே தானே. என்ன பண்ணி எதுக்குடா வந்த? வெளியே போடா. ஏன்டா என்கிட்ட சொல்லல வரேன்னு? உன்கிட்ட சொன்னா நீ வர வேணாம்னு சொல்லுவல, அதான். டேய், கொலவாதத்தை ஏத்து விடாதடா. அப்படியே வந்த மேனிக்கு திரும்பி பார்க்காம போயிடுங்கடா. டேய் கருங்குரங்கே, வாங்கன்னு பார்த்தாதான் அவன் அடிக்கிறதுக்கு வாட்டமா உட்காந்துருக்கான். போனா டுபாக்குற டாக்டரே, எனக்கே பேதியில பீதி ஆகிடும் போல. நீ இப்படியே நில்லுடா. என்ன கூட்டிட்டு வந்து என்ன கோத்து விடுறான்டா. நான் வரமாட்டேன்னு விழுந்து போறேன்டா. ஆனா என்ன இவன் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்துட்டான் டாக்டரே. அவன் உன்னை தூக்கிட்டு வந்தான், இவன் உன்னை பேக் பண்ணி அனுப்ப போறான். சாவுலே. டேய் அரமெண்டல் டாக்டரே, ஏன்டா? நான் ரூம்குள்ள வரமாட்டேன்னு அங்கேயே உக்காந்துட்டேன்டா. ஆனா இவன் நீ மட்டும் இப்ப ரூம்குள்ள வரல, உன் கைய உடைச்சு என் மச்சாங்கிட்டே கூட்டிட்டு போவோம் பாத்துக்கோணும் பயங்காட்டி கூட்டிட்டு வரான்டா. இவன் கைய உடைப்பான், அவன் காலை உடைப்பான். உனக்கு மாவு கட்டு கன்ஃபார்ம். டேய் எதுனா பண்ணுடா. உன்னை அடக்கம் பண்ண வேணாம், ஏற்பாடு பண்ற. காட்டு குரங்க, அது எப்படா என்ன முடிக்கணும் மட்டும் எல்லாரும் அப்படியே ஆர்வமா கிளம்புறீங்க? இப்படி தெரியாம வந்து இந்த கும்பல சிக்கிக்கிட்டனே கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? எந்திரிச்சு போ பண்ணி. இப்ப என்ன உனக்கு இங்க விருந்தா வைக்கிறாங்க? எங்க இருந்து போறது? என்னை இவன் எழும்ப விடாம புடிச்சிட்டு இருக்கான்டா. வினோ. மச்சான், ரொம்ப நேரமா ரீல் ஓடிட்டு இருக்கு. உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறியா? மச்சான், அவங்க டாக்டர் பார்க்க தானே வந்துன்னு சொன்னாங்க. அப்போ நீயும் டாக்டர் தான், அழைச்சிட்டு போ. எனக்கு அந்த டாக்டர் தான் வேணும். இந்த டாக்டர் பார்த்தாலே கிட்னி திருடுற மாதிரி இருக்கு. எனக்கு வேணாம், பயமா இருக்கு. எனக்கு அந்த டாக்டர் தான் வேணும். ஏப்பா பயமா இருக்காப்பா, நீ தான் வேணுமா? நீயே பார்த்து முடிச்சு விட்டுரு. அட பண்ணாடா. அடே என்னடா முடிச்சு விடுன்னு சொல்ற? வினோ. இல்லப்பா, சின்ன பசங்க பயப்படுறேன்னு சொல்றாங்க. அப்போ அதான் நீயே என்ன ஏதுன்னு பார்த்து. இங்க பாருப்பா, பர்சனல் மேட்டரா வந்திருந்தாங்கன்னா நானே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். ஒரு பேஷண்டா வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு செக் பண்ணி அனுப்புப்பா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? என்ன வச்சுக்கணும் வாங்காம இப்படி பாத்துட்டு இருக்கான்? அட பாவீங்களா, இப்படி வந்து என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்களாடா? முடிஞ்ச வர சமாளிப்போம். இல்ல காலைல விழுந்துட வேண்டிதான், வேற என்ன பண்ண? இவன் ஒருத்த குறுக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்கானே. டே ராஜுபாய், நீ செத்த. டாக்டர் மச்சான். அட பாவி, நானே எதையதான் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். இவன் என்னன்னா மச்சான்னு சொல்லி அவனை டென்ஷன் பண்றானே. வினோ. ஆண்டவா, எத்தனை தடவை சமாளிக்க? இங்க பாருப்பா, பேஷண்ட் தம்பி, டாக்டர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ சொல்ல வந்ததான் சொல்லு. ஓகே மாமா. நாசமா போறவனே, நீ காட்டு பண்ணி இவன் உன மாசுடிக்கு அனுப்பாம விட மாட்டான்டா. மாட்டியடா ஸ்ப்ரிங்கு மண்டை, இன்னைக்கு நீ செத்த. டாக்டர் சார், என்ன பண்ணி எனக்கு அடி வாங்கி கொடுக்காம விட மாட்டியாடா? இதுக்குடா உனக்கு இப்படி பேதி எடுக்குது? எப்பா தம்பி, இன்னும் நீ என்ன பிரச்சனை சொல்லலையப்பா. என்ன பிரச்சனை சொல்லுப்பா, அப்போதானே பார்த்து பேக் பண்ணி அனுப்புவாரு. இல்ல டாக்டர் மச்சான். வினோ. ஐயோ, அவன் எனக்கு என்ன கொட்டிக்கிச்சு. ஏப்பா கொஞ்சம் பேஷண்ட பாருப்பா, ரொம்ப நேரமா என் முஞ்ச பாத்துட்டு இருக்க. என் முஞ்ச அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லப்பா. உங்க திருமுகத்தை அந்த பக்கமா திருப்புங்க. டாக்டர் மச்சான், இவன் ஒருத்த மச்சான் மச்சான் வாய மூடு குறைக்க. ஏப்பா பேஷண்ட் தம்பி, இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். கொஞ்சம் பார்த்துரு, அப்புறம் மாச்சுரிக்கு அனுப்புற மாதிரி ஆகிடும். ஓகே. ஏப்பா நான் தெளிவா சொல்லிட்டேன், இனி தம்பி தெளிவா பேசுவாரு. நீ அந்த பக்கம் பாருப்பா.
பாருப்பா என் மூஞ்சில என்ன படம் ஓடிட்டு இருக்க? எவ்வளவு நேரம்டா? போடா போடா, நான் திரும்பிக்கிறேன். டாக்டர் சார், இவன் என் ஃப்ரெண்டு. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட பலிக்கலன்னு சொல்றது கரெக்டா இருக்கும். இவன் என் ஃப்ரெண்டு. இருக்கட்டும்பா, ஒன்றும் தப்பு இல்லை. ஃப்ரெண்டு தானே, வச்சுக்கோ. அதான் சார், இவன் என் ஃப்ரெண்டு. கொஞ்ச நாளா பெரிய பிரச்சனைல இருக்கான். ஆமாண்டா, அவன் கூட இருந்தா பெரிய பிரச்சனை இல்லாம ஃப்ரீயா விளையாடிட்டு இருப்பனா. நான் தான் பிரச்சனையை பேக் பண்ணி பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துறேனே. அப்புறம் என்ன, எல்லாம் என் தலை விதி. பெரிய பிரச்சனையா? என்னப்பா சொல்ற? கொடிய நோய் இருக்கும். அப்படித்தான் நினைக்கிறேன். நீங்க கேளுங்க டாக்டர் சார். ஓடனா மூச்சு வாங்குது, நின்னா கால் வலிக்குது, நைட்டானா தூக்கம் வருது, விடிஞ்சா முழிப்பு வருது, தும்மலா சத்தம் வருது, நடந்தா உடம்பு கூட வருது, அழுதா கண்ணீர் வருது. முக்கியமா இவனால பறக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றான். காக்கா மாதிரி இவனும் பறக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்கு நீங்க தான் பார்த்து எதனா பண்ணணும். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். வினோ, உன்னோட ஜோக்கர்ஸ் கூட்டிட்டு வெளியே போறியா? டேய், ஏன்டா உன்னை டென்ஷன் பண்ற? எனக்கு டாக்டர் கைய மேல ஒரு மேட்டர் பேசணும். கைய மேல பேசி கையை இறக்க போறேன்னு நினைக்க. டே வீணா பண்ணவனே, கிண்ணி எதுக்குடா உட்காந்துட்டு கிடக்க? எழுந்துச்சு தொலைடா, இல்ல உன்னை பறக்க விட்டுற போறா. மச்சான், வினோ ப்ளீஸ்டா, நான் பேச வந்தது வேற. மச்சானை பார்க்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா. சரி, யாரோ ஒருத்தவங்க நினைச்சுக்கோ. அசோக் மச்சான், நீ என் கூட பேச வேணாம்டா. நான் சொல்றது மட்டும் கேளு. நீ அண்ணி மேல ரொம்ப அக்கறையா இருக்குன்னு தெரியும்டா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். நான் பண்ண தப்பால அண்ணி ஆயுர்தண்டனை அனுபவிக்கிறாங்க. சத்தியமா என்னால பார்க்க முடியல. அண்ணியோட நிலைமைக்கு காரணம் நான் தான். ஆனா நான் வேணும்னு பண்ணல. இப்போ என்ன நியாயப்படுத்திக்க நான் வரல. அன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அவங்க அளவுக்கு மீறியே நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுல இருந்து வெளியே வர முடியாதுதான். அதுக்கு முழுக்க காரணமே நான் தான். டே மதி, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டா? லூசு மாதிரி அதையும் சொல்லிட்டு இருக்காதுடா. இல்ல வரும், என்னாலதான். அண்ணிய முழுசா புரிஞ்சு 2 வருஷமா அண்ணிய நிழல் போல கூடவே இருந்து வருண் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். எனக்கு வருண் மேல கோவம் தான். நான் இவனை அடிச்சுட்டேன். உனக்கு தெரிஞ்சும் நான் தேடுறேன்னு ஏண்டா என்கிட்ட சொல்ற? மறைச்சேன்னு. வரும், நான் மறைக்கணும்னு நினைக்கல. நிபிதா சுச்சுவேஷன் அப்படி இருந்தது, அதான் நான் சொல்லல. நீ வந்து கூட்டிட்டு போயிருப்ப. அப்புறம் நிபிதா எனக்கு தெரிஞ்சும் அந்த தப்ப பண்ண விரும்பல. நானே புதக்குழியில தள்ளுற மாதிரி ஆகிடுச்சுன்னா அதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்ட. இப்போ சொல்லணும்னா எனக்கு நிபிதாவை ரொம்ப பிடிக்கும். நான் அவளை லவ் பண்றேன். ஆனா எப்பத்துல இருந்துன்னு தெரியல. என் மனசு முழுக்க அவதான் இருக்கா. அவ இல்லாத லைஃப் என்னால நினைத்து கூட பார்க்க முடியாது. எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆனா அவதான் என் உயிர். எப்பவும் என்னால எனக்கு நம்பிக்கை இருக்கு. வருண் அண்ணிய அவன் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பா. வருணுக்கும் அன்னைக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலாம். நீ அன்னிக்கிட்ட பேசலன்னு வினோ சொன்னா. அண்ணி என்ன சொன்னாங்க? ஒத்துக்கலையா? ஆமா தெரியும். சரி, நம்மளே கல்யாணம் பண்ணிடலாம். மதி வேண்டாம். நிபிதா விருப்பம் இல்லாம என்னால அப்படி பண்ண முடியாது. எனக்கு இதுல சம்மதம் இல்லை. இதனால நிபிதா கஷ்டப்படுவா. என்னால எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்க. அவ ஓகே சொல்ற வர நான் வெயிட் பண்ணுவேன். அப்ப சாகர வர நீ இப்படியே இருக்கத்தா? சந்தோஷமா இருப்பேன்டா. ஜேவி சொன்ன மாதிரியே மதியம் சொல்றான். அண்ணா, அப்போ நிபிதா அக்காவுக்கு கவி மாமாவை பிடிக்கும். ஆனா மனசாவோட ஏத்துக்க முடியல, அதானே? ஏன்னா நம்ம எப்படி பண்ண என்ன? நிபி அக்காவுக்கு தெரியாம கவி மாமா வச்சு தாலி கட்டிட்டா அப்புறம் நிபிதா அக்கா கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்திப்பாங்க. வருணனாவ ஏத்துப்பாங்க. அவங்களோட பாஸ்டும் மறைஞ்சிடும். வருணனா எல்லாம் மாத்திடுவாரு. நிபிதா அக்காவும் எல்லாம் மறந்துடுவாங்க. வருணனாவ முழுசா ஏத்துப்பாங்க. விருப்பம் இல்லாம இப்படி பண்ணக்கூடாதான்.
ஆனா நிபிதாக்காக்கு தான் விருப்பம் இருக்குல்ல, நீ யோசிச்சு பாரு. நான் சொன்னது சரியா இருக்கும். வருண், கல்யாணம் பண்ணிடலாம். அசோக், ஆமா வருண், பண்ணிடலாம். ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம். ஆனா அசோக், டேய் அதான் மச்சான் சொல்றல, பண்ணிடலாம். வருண், என்னோட பொறுப்பு, கல்யாணம் பண்ணிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு முறை பார்க்கையில் பனியென பொருகினேன், மறுமுறை பார்க்கையில் தீயிலே வேகிறேன். கண்களால் நெஞ்சிலே காயங்கள் செய்கிறாய், மோகத்தின் பஞ்சினால் ஒத்தடம் வைக்கிறாய். இமைக்கும் பொழுதில் இதயம் தொலைத்தேன், எனக்குள் விழுந்தேன், உனக்குள் எழுந்தேன். காதல் நீரிலே மூழ்கி போகிறேன். கையை நீட்டவா, கரையில் சேர்க்கவா? இவள் தானா, இவள் தானா, இவளோடு இணைவேனா? மீரா, மீரா, என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? திரும்பி பார்க்காம போற? என் ரகசிய கனவுகள் ரசிக்கிற வகையினில் ரகலைகள் செய்பவளா? என் அழகிய நினைவினில் அடிக்கடி நுழைந்தொரு அழுமுகள் செய்பவளா? மழை போலே வருவாளா, மடி மேலே விழுவாளா? மலர் போலே தொடுவாளா, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ என்ன பார்த்து பார்க்காம மாதிரி போற? தொடுவாளா? உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏன் அமைதியா இருக்க? மீரா, ம், என் மேல கோவமா? கோபமா? ஆமா, நான் எதுக்கு உங்க மேல கோவப்படணும்? நான் கோவப்படுற அளவுக்கு நீங்க எதுவும் பண்ணலையே. அப்படியே எதுவும் பேசாம போற? பார்த்தும் பார்க்காம? பேச எதுவும் இல்ல, அதான். என்ன பேச எதுவும் இல்லையா? அடியே, என்ன நீ இப்படி சொல்ற? எனக்கு நிறைய பேச இருக்கு. சரி பேசுங்க சார், நான் கிளம்புறேன். பேசுங்க, கிளம்புறியா? நான் என்ன ரூம் கூட பேசவா வந்தேன்? இல்ல இப்படி பேச நான் எனக்கு இருக்கா? யாருக்கு தெரியும், இருந்தாலும் இருக்கலாம். அடியே, என்ன சார் எப்போ வந்தாரா? நான் கூட நீங்க வர மாட்டீங்கன்னு நினைச்சேன். வரமாட்டேன்னு நினைச்சியா? ஏன்? ஏன்னா எனக்கு தோணுச்சு. ஓ, உனக்கு தோணுச்சு. கரெக்ட் தான், எனக்கு வர ஐடியா இல்ல. ஆனா நீ எதே வந்துட்ட. இப்போ சும்மா கம்பெனியை சுத்தி பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம், ஆ? இல்ல கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு வந்த. கொஞ்ச நேரம் என்ன, ஃபுல் டே வருங்க. அப்படியா? உனக்கு ஓகேவா? இது உங்க கம்பெனி சார், நீங்க ஃபுல் டே என்ன லைஃப் லாங் வரை இங்கே இருக்கலாம். கம்பெனி கொடுக்க ரெடினா எனக்கு டபுள் ஓகே. என்ன? ஆஹா, சரி, நைட்டு நான் ஹாஸ்டலுக்கு வரேன். என்ன ஹாஸ்டலுக்கு வரியா? அது லேடிஸ் ஹாஸ்டல், நீ நினைச்ச நேரம் வந்து போக. அது என்ன? ஏ லூசு, நான் ஹாஸ்டலுக்கு வரேன் தான் சொன்னேன், உள்ள வரேன்னு சொல்லல. வெளியே இருக்க, நீ உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு என் கூட வா. மதி, என்ன? 1 வீக்கு தேவையான ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு வா, நம்ம வெளியே போறோம். 1 வீக் லீவ் சொல்லிட்டு நைட்டு கிளம்புறோம். என்னால வர முடியாது. இப்ப யாரு உன்கிட்ட வர முடியுமா முடியாதான்னு கேட்டா? நீ வர வந்துதான் ஆகணும், ஓகே? உன்கிட்ட பர்மிஷன் கேட்கல. 8 o'clock கிளம்பி இருக்கிற, ஓகே? அப்புறம் மேடம் எதுக்கு இன்னொரு நம்பரை பிளாக் பண்ணிருக்கீங்க? தெரியாம வந்துட்டு. ஓ, தெரியாம வந்துட்டு நம்பிட்டேன். மேடம் அதை பார்த்துட்டும் இன்னும் எடுக்காம இருக்கீங்க, என்ன? இங்க பாருங்க சார், நான் எங்கவும் வரல, வர முடியாது. மீரா, சாரி சார், என்னால வர முடியாது. ஏய் உன்கிட்ட பேசணும்டி, ப்ளீஸ் வா, எனக்காக வாடி ப்ளீஸ். நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? மீரா, உன் கூட பேசணும்னு சொல்றேன்டி, என்னன்னு கேட்க மாட்டியா? ப்ளீஸ் டி, எனக்காக. மீரா, மீரா, இதெல்லாம் சொல்லடி. நீ அமைதியா இருந்தா நான் ஓகேன்னு எடுத்துக்கவா? அப்போ உனக்கு வர சம்மதம் அப்படித்தானே? நான் அப்படியே எடுத்துக்கிறேன். நான் போறேன், எனக்கு ஒர்க் இருக்கு. சரி, நானும் வரவா? எங்க? ஓ, மேடத்துக்கு இது மட்டும் காதல் விழுது போல. நான் போறேன். நானும் வரேன் ரூமுக்கு. கொஞ்ச நேரம் டீட்டெயிலா பேசணும், போலாமா? என்னன்னு சொல்லுங்க. என்னடி நீங்க வாங்க போங்கன்னு பேசுற? எப்பவும் போல உரிமையா பேசுறீ. உரிமை இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிமிட்டோட இருக்கத்தான் சரி. உரிமை இல்லையா? யாருக்கு உரிமை இல்ல அப்படின்னு யார் சொன்னா? எல்லாம் சொல்லித்தான் தெரியணும்னு இல்ல, சில விஷயங்களை புரிஞ்சு புரிஞ்சு விலகி போறதான் நல்லது. யாருக்கு? எல்லாருக்கும். எல்லாருக்கும்னா என்னடி பேசிட்டு இருக்க? இப்ப என்னடி சொல்ல வர? ஏன் நான் என்ன சொல்ல வரேன்னு
சாருக்கு தெரியாதா என்ன? என்னடி என்னமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு மதி. சாரி சார், டீ போட்டு பேசாதீங்க. டீ போட்டு பேசாதியா? நான் எப்பவும் அப்படித்தாண்டி பேசுவேன். இப்போ என்ன புதுசா? புதுசா நாளைக்கு வரவங்களுக்கு இது பிடிக்காம போகலாம். இப்பவே சரி பண்றது நல்லது. யாருக்கடி பிடிக்காம போகலாம்? ஏன் தெரியாதோ? தெரியாது. யாருக்கடி பிடிக்காம போகலாம்? சொல்லுடி, யாருக்கு பிடிக்காம போகலாம்? மேரேஜ் ஆக போகுது. இங்க பாருடி, மேரேஜ் ஆனாலும் உன்னை நான் டீ போட்டு தாண்டி பேசுவேன். எனக்கு பிடிக்கல, அப்படி பேசாதீங்க. அடியே, உனக்கே பிடிக்கலனாலும் நான் டீ போட்டு தாண்டி பேசுவேன். புரியுதா? எனக்கு உன்கிட்ட உரிமை இருக்குல்ல? சொல்லுடி, இருக்குல்ல? நான் கிளம்புறேன். ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். சொல்லுடி, இருக்குல்ல? எனக்கு தெரியாது, நான் போறேன். என்னடி தெரியாது? எனக்கு உன் மேல ரைட்ஸ் இல்லையான்னு கேட்டேன். நான் கிளம்புறேன், நகருங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. கேக்குதுல? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுடி. ஐயோ சார், இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அத மேடம் தான் சொல்லணும். சார், எனக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வரும், நான் கிளம்புறேன். சாரு சாருன்னு சொல்லாத, அப்புறம் அரைஞ்சிடுவேன். இது என்ன கொடுமையா இருக்கு? இது உங்க கம்பெனி, நாங்க வேலை பார்க்குற பொண்ணு. நீங்க பாஸ், நான் எம்ப்ளாய். உங்களை அப்புறம் எப்படி கூப்பிட? சார் தானே சொல்லணும். நானும் அதானே சொல்றேன். இங்க பாருடி, நீ வேணும்னு பண்றேன்னு தெரியுது. நான் ஒண்ணும் இங்க பாஸ் இல்ல, ஓகே? நீ எப்பவும் போல பேசு. எப்பவும் போல பேச எதுவும் இல்லை. நீங்க பாஸ், நான் எம்ப்ளாய், அவ்வளோதான். நான் ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வெளியே இருக்கவங்க எதனா தப்பா நினைப்பாங்க. நான் போறேன். நினைக்கிட்டோம். நினைக்கட்டுமா? சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மேடம், நீங்க தானே சொன்னீங்க நான் பாஸ், நீங்க எம்ப்ளாயின்னு. அப்போ பாஸ் என்ன சொல்றனோ அதானே கேட்கணும். எனக்கு நிறைய டவுட் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு போறீங்களா? எனக்கு கிளியர் பண்ணிட்டு போங்க. என்ன மேடம், கேக்குதுங்களா? மதி, கால் மீ சார். ஆமா, உங்க நேம் என்ன? ஹலோ மேடம், உங்களை தான். நேம் என்னன்னு கேட்டேன். மதி, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்போ எப்படி நேம் வந்துதான்? இருடி, உன்னை வச்சுக்கிறேன். மதி. அப்பா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. மதி, நீ எப்போ வந்த? அப்பா, இப்போதான் வந்தேன். இப்பதான் வந்தியா? என்ன வீட்டுக்கு வராம ஆபீஸ்க்கு வந்திருக்க? இல்லப்பா, ஆபீஸ் எப்படி இருக்குன்னு. ஓ, ஓகே ஓகே. மீரா, சார், எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்தாங்க சார் ஃபைல். நீங்க ஒன் டைம் செக் பண்ணிடுங்க. நீ ரெடி பண்ணா அதுல எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. அவங்ககிட்ட பேசணும், அதான் வந்தேன். சொல்லுங்க சார். நைட்டு என்ன மெயில் சென்ட் பண்ண? சார், இத பத்தி அப்புறம் சொல்றேன். மெயில் சென்ட் பண்ணலா? ஒருவேளை ரிசைன் லெட்டர். மதிக்க தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேனா? ஆனா மரகதத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாளே. என்ன மெயில் சென்ட் பண்ண? உங்ககிட்ட தான் கேட்குறேன். என்னடி சென்ட் பண்ண? மதி, உங்க அப்பா இருக்காரு. நீ சொல்றியா இல்ல அவர்கிட்ட கேட்கவா? அப்பா. சொல்லுப்பா. என்ன மெயில்? எதை பத்தி பேசுறீங்க? மீரா சடனா ரிசைன் லெட்டர் சென்ட் பண்ணிருக்கா. எதுக்குமா திடீர்னு இப்படி? நீ தான் இப்ப அந்த கம்பெனி பாத்துக்கிற, உனக்கே தெரியும். ஆகாஷால இப்போதைக்கு கம்பெனி பாத்துக்க முடியாது, என்னாலையும் முன்ன மாதிரி பாத்துக்க முடியல. மதி, இவர் எப்பவும் ரொம்ப பிஸியாவே இருப்பாரு, கம்பெனி பாத்துக்க டைம் இல்ல. எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா கவனிச்சிட்டு இருக்க. இப்போ நீ இப்படி சொன்னா எப்படிமா? இல்ல சார், எனக்கு சிஸ்டரை பார்க்கணும். தாராளமா போயிட்டு வாமா. போயிட்டு 2 வீக்ஸ் இருந்துட்டு வா. இதுக்கு ரிசைன் பண்றேன்னு சொல்ற? நீ லீவ் எடுத்துக்கோமா. உனக்கு எத்தனை நாள் லீவ் வேணுமோ அத்தனை நாள் எடுத்துக்கோ. இல்ல சார், என்னால ரிட்டர்ன் வர முடியாது. சிஸ்டருக்கு ஹெல்த் இஷ்யூ, நான் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னால இங்க ஒர்க் பண்ண முடியாது சார். நான் நாளைக்கே கிளம்புறேன், என்னை மன்னிச்சிடுங்க. புரியுதுமா, பட் மரகதத்தை பத்தி யோசிச்சா வாரத்துல 2 நாள் உன்னை பார்க்க வருவா. உன்னை பார்க்காம அவளால இருக்க முடியாது. நீ ஒண்ணு பண்ணா, அவங்களை எங்க அழைச்சிட்டு வந்துருமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம். கூட மதியம் கூட்டிட்டு போ. ரொம்ப நன்றி சார். ஆனா வேண்டாம் சார், அது செட் ஆகாது. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சாரி சார்.
இவள மீரா, அடியே ஒன்னதான் என்னடி நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்டயும் ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ண. என்னடி தனியா விட்டுட்டு போலான்னு நினைச்சிட்டியோ? அம்மா கிட்ட நான் பேசிப்பேன். நான் யாரையும் விட்டுட்டு போகல. தனியா தானே வந்தேன், தனியாவே தான் போறேன். மீரா, டென்ஷன் பண்ணாத. நல்லா தாண்டி இருந்த. இப்போ என்ன, எதுக்கு திடீர்னு ரிசைன் பண்ற? ரிசைன் பண்ணிட்டு அதுவும் நாளைக்கே கிளம்புறேன்னு சொல்ற. இது ஒன்றும் திடீர்னு எடுத்த முடிவில்லை. நான் முன்னாடியே ரிசைன் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். சார் மறந்துட்டீங்களா என்ன? நான் அப்போவே போயிருப்பேன். சார் தான் ஐயோ மீரா, நீ போகக்கூடாது. என்ன போகக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த ரைட் சொல்ல. இது என்னோட விருப்பம். இதில் யாரும் தலையிடக்கூடாது. நான் போகிறதும் போகாமல் இருக்கட்டும் என்னோட விருப்பம் தான். யாருக்காகவும் மாற்றிக்கணும்னு இல்லை. என்னடி சொன்ன? என்ன பார்த்து சொல்லு. என்ன பார்த்து சொல்லுடின்னு சொன்ன. திரும்பி திரும்பி என்ன பார்த்து சொல்லு. திரும்பி பாருன்னு சொன்ன. மீரா, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். திரும்பி. சாரிடி, சாரி, தெரியாம. சாரிடி, சாரி. அறிவு கெட்டவனே, இப்படி என்ன பண்ணுவேன்? மீரா, சாரி. நான் வேணும்னு பண்ணல. தெரியாம தெரியாம என்ன மன்னிச்சிடடி. சாரி, சாரி மீரா, சாரி. என்ன மன்னிச்சிடு. நான் வேணும்னு இல்லை மீரா. உள்ளமே உள்ளமே உள்ளே உன்னை காண வந்தேனே. உண்டாகிறாய் உண்டாகிறாய் உன்னால் காயம்